முதல் போட்டியிலேயே வரலாறு படைத்த இந்தியா. ஹிட்மேன் ரோஹித் சர்மா உலக சாதனை. சில்லு சில்லாக சிதறிய பங்களாதேஷ் அணி. அதாவது 8 முக்கியமான சாம்பியன்ஸ் அணிகள் பங்கு பெற்று விளையாடி வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று தான் இந்த தொடர் தொடங்கியது. நேற்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் மோதியிருந்தது. அதில் நியூசிலாந்து அணி வெற்றியும் பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதியது. துபாயில் வைத்து தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்து பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே சிறப்பாக பந்து வீசி பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களுக்கு ஆட்டம் காட்டியது. அதிலும் நம்ம முகமது ஷமி இருக்கார் பாருங்க, இந்த மனுஷன் பந்து வீச்சில் வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி மொத்தமாக இவர் மட்டுமே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதே சமயம் பங்களாதேஷ் அணி சார்பில் அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் அவுட் ஆன போதிலும் ஒரே ஒருவரான தவ்ஹீத் ஹிர்தாய் என்பவர் மட்டும் காயம் ஏற்பட்ட போதும் கூட அதோடு போராடிய இவர் 100 ரன்களை எடுத்திருந்தார். இதன் மூலம் 49.4 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 228 ரன்களை எடுத்திருந்தது பங்களாதேஷ் அணி. பின்னர் இந்த எளிதான இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி இந்த இலக்கை எளிதாகவே சேசிங் செய்திருந்தது. என்னதான் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்தாலும் ஆரம்பத்தில் ரோஹித் சர்மாவின் அதிரடியில் தொடங்கிய இந்திய அணி இறுதி வரை அதே அதிரடியோடு இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றது. மேலும் இந்த வெற்றியின் மூலமாக ஏ குறிப்பில் இந்திய அணி நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக அடுத்ததாக நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணிக்கு 2 போட்டிகள் இருக்கிறது. அதில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலும் இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். ஆகவே இந்திய அணியின் இந்த வெற்றி என்பது இந்த தொடரிலிருந்து, அதாவது முதல் சுற்றிலிருந்து பாகிஸ்தான் அணியை வெளியேற்றுவதற்கு வாசல் கதவை திறந்து விட்டிருக்கிறது இந்தியா. இதனால் நேற்றைய தினம் பாகிஸ்தான் அடைந்த தோல்வியும் இன்றைய தினம் பங்களாதேஷை வீழ்த்தி இந்திய அணி பெற்ற வெற்றியையும் கூட்டி கழித்து பார்த்தால் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து, அதாவது இந்த மினி உலகக்கோப்பை தொடரிலிருந்து முதல் சுற்றிலேயே பாகிஸ்தான் அணி வெளியேறுவது இப்போது உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் இனிமேலும் பாகிஸ்தான் அணிக்கு இந்த தொடரில் வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் பாகிஸ்தான் அணி இனிமேல் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் அடுத்ததாக பாகிஸ்தானுக்கு எஞ்சியிருக்கும் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது. அதிக ரன் ரேட் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றால்தான் பாகிஸ்தானுக்கு அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கூட பாகிஸ்தான் அணியால் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுவிட முடியும். ஆனால் இந்தியாவிற்கு எதிரான போட்டியில் அது சாத்தியமே கிடையாது. ஆகவேதான் பாகிஸ்தானுக்கு அடுத்த சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு கிடையவே கிடையாது என்றும் கூறப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.